இப்படி ஒரு பயங்கரமான ஜெயில பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க. இவனுங்க ரெண்டு பேரும் இந்த ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டானுங்க. இவனுங்க தப்பிச்சு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த ஜெயில மொத்தம் 300 ஃப்ளோர் இருக்கு. அதுல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரெண்டு கைதிங்களை வச்சிருப்பாங்க. இதுல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது 48வது ஃப்ளோர். இதுல என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே சாப்பாடு வரும். அது கரெக்டா 5 நிமிஷம் தான் அந்த ஃப்ளோர்ல நிக்கும். அதுக்குள்ள நமக்கு தேவையான சாப்பாடை நம்ம சாப்பிட்டுக்கணும். அப்படி இல்லைன்னா அது கீழே இறங்கி அடுத்த ஃப்ளோருக்கு போயிடும். மேல இருக்கிற 94 பேரும் சாப்பிட்டு கைய வச்சு பிச்சையா போட்ட அந்த சாப்பாடை தான் இவனுங்க ரெண்டு பேரும் சாப்பிடணும். இது மாதிரி வரிசையா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு ஃப்ளோரா போயிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு சாப்பாடு இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காமலும் போயிடும். ஏன்னா மொத்தம் 300 ஃப்ளோர் இருக்கிறனால 150 பேருக்கு தான் சாப்பாடு கிடைக்கும். மீதி உள்ளவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அது மட்டும் இல்லாம இவனுங்க கொடுக்கிற சாப்பாடை இவனுங்க ஒழுங்காவும் சாப்பிட மாட்டானுங்க. இந்த வயதான நபரு அந்த சாப்பாடுல எச்சியனா துப்புவாரு. ஏன் இப்படின்னா நீங்க பண்றீங்கன்னு கேக்குறப்ப மேல இருக்கிறவங்களும் நமக்கு சாப்பாடை இப்படிதான் அனுப்புவாங்கன்னு சொல்லுவான். அடுத்த நாள் இதே மாதிரி சாப்பாடு வரும்போது அங்க உள்ள ஒருத்தன் மட்டும் அந்த சாப்பாடை பார்த்து அருவருப்பு பட்டு அந்த சாப்பாடை சாப்பிடாம அதுல உள்ள ஒரு சின்ன ஆப்பிள மட்டும் எடுத்து வச்சுக்கிறான். இந்த ஆப்பிள எடுத்து வச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூம் முழுக்க ஹீட் ஆகுது. ஏன் இப்படி இருக்குன்னு அந்த வயதானவர்கிட்ட கேட்கும் போது, மேல இருந்து வர சாப்பாடை நம்ம அப்படியே சாப்பிட்டு கீழே அனுப்பணும், எந்த சாப்பாடையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா இது மாதிரி ஹீட் ஆகும்னு சொல்றாரு. அதனால அந்த ஆப்பிள நீ கீழே போட்டுருன்னு சொல்றப்ப இவனும் கீழே போட்டுறான். இது மட்டும் இல்லாம மந்த் எண்டு வந்துட்டா எல்லாரையுமே ஃப்ளோரும் மாத்தி விடுவாங்க. இப்படி ஒரு ஜெயில பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.